வாங்க வாங்க, தப்பிச்சு ஓடிடலாம். முருகன், நமக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு முருகன். அந்த பைரவ கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். ஐயோ, நான் சொல்றது இவருக்கு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன செய்வேன்? என்னங்க, நான் ஓடினா உங்களால என்ன பிடிக்க முடியுமா? ஐயோ, என்ன விட்டு போறியா? முடியா, உன்னை விட மாட்டேன், கையை பிடிச்சுக்குவேன். சரி, நான் உங்களுக்கு வேணும்னா நான் ஓடுறேன். என் கையை பிடிச்சுக்கிட்டு ஓடியாங்க. வாங்க. எங்க போனீங்க? வழி தவறி வந்துட்டோங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காரு. Taxi. Thank you. Good. ஹலோ, மிஸ்டர் ராபின்சன் ஆபீஸா? எஸ், நீங்க யாரு? நான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜு. தயவு செய்து மிஸ்டர் ராபின்சனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? தெரியாது. மிஸ்டர் ராபின்சன் வந்ததும் ராஜு பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. ஓ எஸ் சார். தேங்க்யூ. அவன் டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியை திருடித்தரேன்னு சொல்லி எவ்வளவு காசை பறிச்சுட்டேன். என் முதலாளி என்ன கொத்துறாருடா. நீங்க எப்படியும் திருடி தந்துடுறேன். நிச்சயமா. அண்ணே, அண்ணே, என்னண்ணே? என்னப்பா? என்னண்ணே நீங்க இப்ப போய் எழுதிக்கிட்டு ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிக்கும் போது அதோட ராஜா நீரோ அவரு மிருதங்க வாசிட்டு இருந்தாராம். இந்த வயலின் வாசிக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி ரத்னா அம்மா பாவம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்களே. இது ரத்னாவா? ஆமாண்ணே, நகரட்டே இல்லாம பரிதாம அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. படகு துறை பக்கம் போய் நிப்பாட்டுங்க. அழகான டைரி. ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்துட்டேன். என்னங்க பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடுங்குச்சான் அனுமாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தானே இந்த டைரியை பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பெரும் பிச்சைக்கார அந்த பையன் அந்த டைரியை தூக்கின்னு போறானே, அவருக்கு அதுக்கு டைரி எனக்கு நாங்க தெரியும். டைரி தானே எடுத்து போறான். போட்டோம். அவன் எங்க போனாலும் நான் விடுறதில்லை. மென்னியம் அவனுங்க. ஆமா, அவனதான். சபாட பொம்மை இவன் ஏன் கும்பிடுறான்? சாமி பொம்மை அதான் கும்பிடுறான். ஏன்டா வாங்குற லஞ்சத்தை வாங்கி போடுறீங்க, அப்புறம் மன்னிச்சிருன்னு கும்பிடுறீங்க? கடவுளே, என்னையும் கை செஞ்சு மன்னிச்சிரு. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இது கடைசி தப்பு. இனிமே பண்ணவே மாட்டேன். ஆஹா, டைரி. பொறத்தியார டைரி நம்ம படிக்கலாமா? அண்ணன் தானே. அண்ணனை பத்திர விஷயம் தம்பிக்கு தெரியலன்னா எப்படி? பொறத்தியார டைரியை படிக்கிறது, ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சிருந்து பாக்குறது, இதுல கிடைக்கிற குஷியே தனிதான். இப்ப எனக்கு குஷி கிடைக்க போகுது. அதாவது படிக்க போகிறேன். ஆகஸ்ட் 15 இன்று ரத்னாவை சந்தித்தேன். அவளது தமிழ் பண்பு என்னை கவர்ந்தது. ஆதரவற்ற அவளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். 16ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தனியே இருப்பது பற்றி உலகம் என்ன சொல்லும் என்று யோசிக்கிறேன். ஒரே குழப்பம். பின்ன குழம்பாதா? குழப்பத்திலையும் ஒரு தெளிவு.
ரத்னாவை நானே மணந்து கொண்டு உலகத்தின் வாயை மூடிவிட்டால் என்ன? மூடலாமே. சிங்கப்பூர்ல நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து தங்கினாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அமெரிக்கா வரையான்னு கூட்டி போனாரு. அங்கேயும் ஹோட்டல் வேலைதான். ஒரு நாளைக்கு மாலி அமாவாசை அன்னைக்கு லீவ் அங்க. சரி ஏங்க லீவா இருக்குதே, நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். போப்பா 108 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, நல்லா சுத்தி பாருன்னாரு. சரி போய் நிக்கிறேன். நான் சுத்தல, என் தலை சுத்துது, கண்ணு சுத்துது, காதெல்லாம் பஞ்சடைக்குது. அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? மாடியில இருந்து கீழே தரையில விழுவல, நின்ன மாடியிலேயே அங்கேயே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். ஐயோ ஐயோ, என்ன கனிவு, என்ன கனிவு. இதுக்காகத்தானே எங்க அண்ணன் பேயா அலைகிறாரு. தீமா சொல்றேங்க, கடியாரத்துக்குள்ள சின்ன முள்ள சுத்தி 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 பெரிய முள்ளு எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க கடியாரத்துல இருக்கிற சின்ன முள்ளு நீங்க என்ன, பெரிய முள்ளு எங்க அண்ணன் தான். சிரிச்சிட்டாங்க சிரிச்சிட்டாங்க. எடுங்க 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 ஐயோ எடுங்க எடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, என்ன எடுங்க என்ன எடுங்க எடுங்க என்ன எடுங்க. தண்ணி எல்லாம் உள்ள போகுது. 3வது ராத்திரிங்க குடிச்சிட்டாங்க. எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க. ஒரு கதை ஒண்ணு கவனத்துக்கு வந்துச்சு. காட்டுல ஒரு சாமியாரு பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வாங்கறதுக்காக வேண்டி ஒரு மாட்டையே வாங்கினாராம். அப்புறம் மாட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சாராம். வேலைக்காரி ஒண்டியா தனியா பந்தோபஸ்து இல்லாம இருக்காளேன்னு சொல்லி கடைசியா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மாதிரி நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப எங்க இருக்கேன்னே தெரியலையே. ஆனா நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது ரத்னாவுக்கு கடன் கொடுத்ததுக்காக அவளை வேலைக்கு வச்சுட்டேன். அவளுக்கு அழகா இருக்கணும்னு சேலையை வாங்கி கொடுத்தீங்க, அலங்காரமா இருக்கணும்னு நகையை வாங்கி கொடுத்தீங்க. இத பாருங்க, ஆராய்ச்சி குறிப்பு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ரத்னாவை வீட்டை விட்டு துரத்துங்க. என்ன சொல்றேன்? முதல்ல துரத்துங்க, இல்லன்னா திட்டமே கெட்டு போயிடும். ஆமாண்ணே, இவன் பெரிய கைகாரி. அழக காட்டி உங்களை மயக்கி பழத்தை முழுங்க வந்த பிசாசு, பஞ்சகி, துரோகி. நான் சொல்றதை நம்புங்கண்ணே. ஐயோ, இல்ல. நீங்க யார் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பின்னங்க பின்ன இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு மேல நான் உங்களுக்கு உழைச்சிருக்கிறேன். சேலை வெட்டல 10 பாத்திரம் சொல்லுறேன். அவ்வளவுதான். திடீர்னு இந்த சாமியார் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன எங்க திரும்பி பார்க்க போறீங்க? நான் தெருவுக்கு போவா? கை கட்டி பழகியாச்சு, இனிமே கை கட்டி உழைக்க என்னால முடியாது. கை கட்டி வேலை செய்யறதுன்னு சொன்னா காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பார், எந்த காரணத்தை முன்னிட்டும் உன்னை நான் வேலையை விட்டு அனுப்பவே மாட்டேன். எங்க அண்ணனே கண்ணன் எனக்கு தெரியும். அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா திடீர்னு மாத்தம்? ஆமா, எனக்கு தான் வேற நிச்சயமா போச்சே. போட்டோ போட்டோ நான் கூட நல்லா இருப்பேன். இதை விட உங்களுக்கு தெரியாத 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படித்தான் இருந்தேன். ஐயோ, சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா நீ என்ன இதயபூர்வமா விரும்புறேன். ஆனா நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் அழகு உங்களுக்கு தடைக்கல்லா இருக்க கூடாது. என்னுடைய இளமை உங்களுடைய முயற்சிக்கு குறுக்கீடா இருக்க கூடாது. பைத்தியம், என் கடமை நான் என்னைக்குமே மறந்ததில்லை. இல்ல, அண்ணனை தேட வேண்டிய முயற்சியில நீங்க ஈடுபடவே இல்லை. அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் வராது. ஆராய்ச்சி குறிப்புகள் எதிரிகள் கையில் கிடைக்கிற வரைக்கும் என் அண்ணனை நம்ம விட பத்திரமா பாதுகாப்பாங்க. நீங்க ஆராய்ச்சி குறிப்பையும் தேடலையே. ரத்னா, அந்த முயற்சியில தான் ஒவ்வொரு வினாடியும் நான் ஈடுபட்டு இருக்கேன். ராபின்சன் ஊர்ல இல்ல,
இல்ல, உங்க வார்த்தையை மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த உலகம் என்ன தப்பா நினைக்காம இருக்கிறதுக்காகவாவது நான் உங்களை விட்டு போய்தான் ஆகணும். ரத்னா, நம்ம பத்தி இந்த உலகம் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. என்னைக்கோ நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது. இன்னைக்கே நடந்தா என்ன? நானும் ரத்னாவும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க. அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க? எஜமா, நான் உங்க வீட்டு வேலைக்காரனுங்க. இருக்கலாம். என் அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்க தலைமையில தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்தாங்க மறுக்காதீங்க. எஜமா, அப்படிமா தம்பி. ஐயோ தம்பி தம்பி, எஜமா வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா. ஏன்பா, என்னப்பா அது? ஐயா, காசை வாங்கிட்டு மனசை எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூடுறாங்களே, அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூடுறீங்களே, இதுதாங்க எங்களுக்கு தேவை. தம்பி, நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ? மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? மென்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ? இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நான் கனவில் வந்தவளோ உன் மனதில் நின்றவளோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? கிள்ளும் போதே கண்ணிப் போகும் பூ அல்லவோ? கிள்ளும் போதே கண்ணிப் போகும் பூ அல்லவோ? அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நாணம் விடாததோ? அச்சம் வெட்கம் விட்டு போனால் தானே வராததோ? தங்கத்தோணியிலே தவழும் பொன்னழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதை?
இல்லையோ. ಮಿಸ್ಟರ್ ರಾಜ್, ಇದು ತಮ್ಮ ಮುರುಗನ್ ಕಟ್ಟಿ ಕೊಡ್ತದ್ದು. மிஸ்டர் ராபின்சன், ஆபத்திலேருந்து அண்ணனையும் அழிவுலேருந்து இந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்கு பெரிய உதவி செய்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நீங்க யார்? நாங்க நாய் வியாபாரிங்க, விற்க வந்திருக்கிறோம். வித்வுட் மை பர்மிஷன் உள்ளே எப்படி வந்தீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? திறந்த வீட்டில் நாய் நுழையிறதுன்னு கேட்டதில்லை நீங்க? நாய்களுக்கு விவசாய அது எங்கேயும் நுழையும், எப்படியும் வரும். இந்த நாய்ங்க ரொம்ப நன்றி உள்ளது சார். இது பழகின நாய்ங்க சார். ஆமா மிஸ்டர் ராபின்சன், எச்சலை போடுறவங்க எல்லாம் இந்த நாய்க்கு எஜமான. யார் எதை சொன்னாலும் கேட்கும். அடினா அடிக்கும், கடினா கடிக்கும், சுடுன்னா சுடும். என்ன இப்படி பாக்குறீங்க? 2 கால் நாய்களை பத்தி நான் சொல்லல, 4 கால் நாய்களை பத்தி தான் சொல்றேன். யோ, 10 பயில்வானும் சரி, இந்த ஒரு நாயும் சரி. ஓஹோ, அதனால தான் அடிபட்டு ஓடினவங்க எல்லாம் நாய் காலில் போய் விடுவாங்க போல இருக்கு. என்ன வேற 2 பேர் சண்டை போடுறீங்க? நோ நோ, இந்த நாயோட திறமை இன்னும் அவருக்கு புரியல. அவர் கையில வச்சிருக்காரு டைம் பீஸ், அத அப்படிங்கிறதுக்குள்ள பறிச்சுட்டு வர சொன்ன பாக்குறீங்களா? அப்படியா? அப்போ நாயோட திறமை இவர் பார்க்கட்டும், என்னோட திறமை நீ பார். அடுத்த பகுதி பேங்காக்கில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் உள்ள சொம்சாயிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொம்சாய், இந்த சிறிய பொம்மையில பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம 2 பேருடைய நட்பு நம்பிக்கை வச்சு இதை உங்ககிட்ட நான் உயிர் போல ஒப்படைக்கிறேன். நானும் என் தம்பியும் இது கேட்டாதான் இதை கொடுக்கணும். எஸ், அப்படி செய்யறேன். ரொம்ப நன்றி. இந்தாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்படி புரியும்? 2 குறிப்பு மாத்திரம் இருந்தா போதுமா? 3வது குறிப்பும் கிடைச்சாதான் சுத்தமா உங்களுக்கு புரியும். அண்ணே, அடுத்தாப்புல இப்ப நம்ம எந்த நாட்டுக்கு போறோம்? பேங்காக் போறோம். ஹலோ, இப்பதான் அந்த ராஜ் பேங்காக் வந்து இறங்கி இருக்கிறான். பேங்காக் வந்துட்டானா? ஹாப்பி நியூஸ், ஹாப்பி நியூஸ். என்னப்பா அடிச்சுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள படுத்துட்டீங்க. ஓ, சாமி கும்பிடுறாப்லையா? என்னது ஒருத்தன் குத்திக்காம ஜப்பான் குத்துறானுங்க. எப்பப்ப ஆரம்பிக்க போறீங்க? இது என்ன? அட ஏன்னா இப்ப என்ன உட்கார்ந்து கும்பிடுறான், அவன் நின்னு கும்பிடுறான், மூளைக்கு மூளை கும்பிடுறான். எங்களை பார்த்தா என்ன? அப்பா நம்மளையும் கும்பிட்டான். வணக்கம், அடிச்சுங்க. என்ன பண்ணுங்க? காலாலையும் வச்சுக்கிறாங்க. காலுக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்துக்கலாம் போல இருக்கு.
என்ன ஹோட்டல கொண்டு போய் விட்டுருக்கு. ரொம்ப அடிச்சுக்கிறானுங்க. இது என்னால பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விட்டுடுங்க. ஷூட்டிங் மாதிரி பாப்பா.